मेरे चैनल के लिए स्वागत करती हूँ. இன்னைக்கு நாம விஷாரத் பூர்வார்டில் தாயி கஹானிக்கா சாராஞ்ச் தான் பார்க்க போகிறோம். புக்கில் பெருசாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இதை நல்லா படிச்சுக்கோங்க. இதுக்கு 15 மார்க்ஸு. ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். अभी तक मेरे चैनल को सब्सक्राइब नहीं कीजिए तो जल्दी से सब्सक्राइब कीजिए और बेल आइकन दबा कीजिए. क्वेश्चन எப்படி கேட்டுப்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேப்பரில் செகண்ட் ரோமனாக வரும். படி புஸ்தக்கே ஆதார் பர் தாயி பாட் கா சாராஞ்ச் லிக்கியே அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இப்போ தாயி பாடத்தோட சாராஞ்ச் பார்க்கலாம். தாயி தாயி அப்படின்னா பெரியம்மா அப்படின்னு அர்த்தம். தாவு அப்படின்னா பெரியப்பா அப்படின்னு அர்த்தம். இதோட ஸ்டோரி என்னென்னா, ராம்ஜி தாஸ் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவரோட ஒய்ஃப் பேர் ராமேஸ்வரி. இவங்க 2 பேருக்கும் குழந்தைங்க இருக்காது. ஆனால் ராம்ஜிதாஸ்க்கு ஒரு தம்பி இருப்பார். அவர் பேர் கிருஷ்ணதாஸ். அவருக்கு 2 குழந்தைங்க இருப்பாங்க. 2 பேருமே ரொம்ப குட்டி குழந்தைங்க. பையன் பேர் மனோகர், பொண்ணு பேர் சுன்னி. 2 பேரும் ரொம்ப சின்ன குழந்தைங்க. அவர் இந்த ராம்ஜிதாஸ் அந்த குழந்தைங்க மேலே உயிராக இருப்பார். பட் ராமேஸ்வரிக்கு பிடிக்காது. தனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு ரொம்ப வருத்தத்தில் இருப்பாங்க. ஆனால் அவர் அந்த குழந்தைங்க மேலே பாசம் காமிக்கிறது இவங்களுக்கு பிடிக்காது. அதுவும் இந்த மனோகரை கண்டாலே இவங்களுக்கு சுத்தமாகவே பிடிக்காது ராமேஸ்வரிக்கு. அப்படி இருக்கும்போது இவங்க பூஜை செய்யலாம், ஜோசியரை பார்த்து ஏதாவது வழி இருக்கான்னு கேட்கலாம் அப்படின்னு நினப்பாங்க. ஆனால் ராம்ஜிதாஸ் சொல்வார், என் தம்பி குழந்தைங்களே நம்ம குழந்தைங்களா நினச்சி நம்ம அதுங்களை வளர்க்கலாம் அப்படின்னு சொல்வார். பட் இவங்க ஆனால் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. ஒரு தடவை என்னாகும், மனோகர் பால்கனியில் விளையாண்டுட்டு இருப்பான். அப்போ ஒரு பட்டம் அந்த பால்கனியில் அருந்து விழுகும்போது இவன் அந்த பட்டத்தை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கி எடுக்கும்போது கால் நழுவி கீழே விழுந்துருவான். கீழே விழுகும்போது அவன் என்ன பண்ணிடுவான், அந்த காம்பவுண்டு சுவர் இருக்கும், அந்த பால்கனியில் எட்ஜில் இருக்கும்ல, அந்த சுவரை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருப்பான். தொங்கிக்கிட்டு இருக்கும்போது ஹெல்ப்புக்காக தாயி தாயி, அதாவது பெரியம்மா பெரியம்மான்னு கத்துவான். உடனே அவன் குரலை கேட்டோன்னா அவங்க வேகமாக ஓடி வருவாங்க. ஃபஸ்ட்டு அவங்க என்ன நினைப்பாங்க, ஒளிஞ்சிப்போ, இதோட உன்னோட தொந்தரவு முடியுது அப்படின்னு நினைப்பாங்க. அடுத்த செகண்டே நம்ம என்ன இவ்வளோ கேவலமாக எண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட தாய் மனசு வெளியில் வந்துடும். ஐயோ நம்ம போய் குழந்தைய காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லி போகிறதுக்குள்ளார மனோகர் கை வழிக்கு கீழே விழுந்துருவான். கீழே விழுந்தோன்னா அதை பார்த்தோன்னா அவங்க மயக்கமாயிடுவாங்க. பயத்தில் மயக்கமாகி அதிர்ச்சியில் 1 வாரம் அப்படியே முனவிக்கிட்டே இருப்பாங்க. என்னால் மனோகரை காப்பாற்ற முடியல, என்னால் மனோகரை காப்பாற்ற முடியலன்னு. அதுக்கப்புறம் 1 வாரம் அவங்க மயக்கம் தெளிஞ்சு நினைவுக்கு வரும்போது எந்திரிச்சு மனோகர் எப்படி இருக்கான், மனோகர் எங்கே அப்படின்னு கேட்கும்போது மனோகருக்கு ஒன்றும் ஆகலை, கால் பிசைக்கிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை, அவன் உட்கார வச்சுருக்காங்க நாற்காலியில் அப்படி சொல்லிட்டு அவனை அழைச்சிட்டு வருவாங்க. உடனே அவனை பார்த்தோன்னே தான் அவங்களுக்கு சந்தோஷம் வரும். உடனே அவனை கட்டி தழுவி அன்னையிலேருந்து அவங்களுக்கு அந்த மனோகரையும் பிடிக்க ஆரம்பிச்சிடும், அவனோட தங்கச்சி சுன்னியையும் பிடிக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் தாய்ப்பாசங்கிறது. எப்படியா இருந்தாலும் ஒரு ஸ்டேஜில் பெண்களுக்கு தாய்ப்பாசம் வெளிப்பட்டுடும் அப்படிங்கிறது தான் தாய் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த கதையில். இதுதான் இந்த கதை. இதை இப்போ பார்க்கலாம். லேக்கக் பரிச்சய, எழுத்தாளர் அறிமுகம். தாயி நாம கஹானி ஸ்ரீ விஸ்வம்பர்நாத் ஷர்மா கௌசிக்கி கஹானி ஹை. இதை எழுதினவர் விஸ்வம்பர்நாத் ஷர்மா கௌஷிக் அவர் பேர். பிரேம்சந்த் கி பரம்பராக்கிய கஹானிக்கார் ஹை. இவர் பிரேம்சந்த் பரம்பரையில் கதையாசிரியர். இன்கி கஹானியாம் சரித்திர பிரதான் கஹானியான் ஹை. இவரோட கதைகள் மேக்சிமம் கேரக்டரை வச்சு தான் எழுதியிருப்பார் ஃபுல் அண்ட் ஃபுல்லு. லேக் பரிச்சய, கட்டுரையின் அறிமுகம். மாதா ஹர் ஹால்மேன் மாதா ஹிகை. மாதாங்கிறவங்க, அம்மாங்கிறவங்க எந்த சூழ்நிலையிலும் அம்மா தான். வஹ் விஸ்வமாதா ஹை, அவள் உலக அன்னை ஆவாள். துனியா கே ஹர் பச்சே கோ, உலகத்தில் உள்ள ஒவ்வொரு குழந்தையும் வஹ் அப்னாஹி பச்சா சம்ஜாத்தி ஹை, தனது குழந்தையாக தான் அவங்க எண்ணுவாங்க. இஸ் கஹானி மேன் மாத்ருத்வ கா குன்கான் ஹை. இந்த கதையில் அம்மாவோட அன்பை பாராட்டி எழுதியிருப்பாங்க. தோ பாயி, 2 சகோதரர்கள். பாபு ராம்ஜிதாஸ் 35 வருஷ கேத்தே. பாபு ராம்ஜிதாஸ்க்கு 35 வயசு. வே தனி ஆத்மி தே, தனினா பணக்காரன் அர்த்தம். அவர் பணக்கார மனிதர். வே கப்படைக்கு துக்கான் சலா தேத்தே, அவர் துணிக்கடை வச்சு நடத்திட்டு இருந்தார். தனினா பணக்காரர்னு அர்த்தம். கிருஷ்ணதாஸ், கிருஷ்ணதாஸ் அவரோட பிரதர். ராம்ஜிதாஸோட பிரதர் நேமு கிருஷ்ணதாஸ். कृष्णदास उनका छोटा भाई था.
கிருஷ்ணதாஸ் அவரோட பிரதர், யங்கர் பிரதர். ராம்ஜிதாஸ் நிஸ்சந்தான் தே, ராம்ஜிதாஸ்க்கு வந்து குழந்தை கிடையாது. கிருஷ்ணதாஸ்கே தோ சந்தானேன் தீன், கிருஷ்ணதாஸ்க்கு 2 குழந்தைங்க இருந்தாங்க. ஏக் பேட்டா और ஏக் பேட்டி, ஒரு பையன் ஒரு பொண்ணு. பேட்டே கா நாம் மனோகர், பையனோட பேரு மனோகர். और बेटी का नाम चुन्नीता, அந்த குழந்தை பேர், பெண் குழந்தை பேரு சுன்னி. ராமேஸ்வரி கா துக், ராமேஸ்வரியின் வருத்தம். ராம்ஜிதாஸ்கோ அப்னி சந்தான்ஹீன்தா அப்படின்னா குழந்தையின்மைன்னு அர்த்தம். சந்தான்ஹீன்தா பர் கோயி துக் நஹின்தா, ராம்ஜிதாஸ்க்கு வந்து தனக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிற வருத்தம் கிடையாது. வே பாயி கி சந்தான்கோ அப்னி ஹி சந்தான் சம்ஜித்தே, அவர் தம்பியோட குழந்தைங்களே தான் குழந்தைங்களா நினச்சிக்கிட்டாரு. வே மனோகர்கோ பஹு சாகுத்தே, அவருக்கு மனோகரை ரொம்ப பிடிக்கும். லேக்கின் ராம்ஜிதாஸ், ஆனால் ராம்ஜிதாஸோட ஒய்ஃபான ராமேஸ்வரிக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிற வருத்தம் அதிகமாக இருக்கும். लेकिन ராம்ஜிதாஸ் கி பத்னி ராமேஸ்வரி கோ ஏ ந பசந்துதா, ஆனால் ராம்ஜிதாஸோட ஒய்ஃபான ராமேஸ்வரிக்கு சுத்தமாக பிடிக்காது. உசே அப்னி சந்தான்ஹீன்தா பர் துக்குதா, அவங்களுக்கு தனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு ரொம்ப வருத்தம் இருக்கும். வஹ் மனோகர் சே நஃப்ரத் கர்த்தி தி, நஃப்ரத்னு வெறுப்பு, அவங்க மனோகரை ரொம்ப வெறுத்தாங்க. ராம்ஜிதாஸ் கா விஸ்வாஸ், ராம்ஜிதாஸோட நம்பிக்கை. மந்திர் ஜானே और பூஜா பாட் கர்னே சே, கோவிலுக்கு போகிறது, பூஜை செய்கிறது, சந்தான் பிராப்தி ஹோகி, இதெல்லாம் செஞ்சால் கூட குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஏ ராமேஸ்வரி கா விஸ்வாஸ்தா, இது ராமேஸ்வரோட நம்பிக்கையாக இருந்தது. வ சோச்சித்தி தீக்கி, அவங்க யோசித்தது என்னென்ன, ஜோதிஷி சே மிலேங்கேத்தோ வ கோயி ராஸ்தா பத்தாயேகா, ஏதாவது ஒரு ஜோதிடரை பார்த்தா அவர் ஏதாவது பூஜை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லி ஏதாவது ஒரு வழி காட்டுவார் அப்படின்னு அவங்க ரொம்ப நம்பிக்கையாக இருந்தாங்க. மகர், ஆனால் ராம்ஜிதாஸ் கா கியால் தாக்கி, ஆனால் ராம்ஜிதாஸோட கருத்து என்னென்ன, பூஜா பாட் சப் டக்கோசலா ஹை, டக்கோசலான போலித்தனம், பூஜையெல்லாம் வந்து சுத்த ஹம்பக்கு, இதெல்லாம் போலித்தனம் அப்படின்னு நினச்சாரு. ஜோதிஷி வாஸ்தவமே ஜூட்டாக, ஜோதிடம்லாம் உண்மையில் பொய் அப்படின்னு அவர் நினச்சாரு. இஸ்லியே ஜோ நகின் மிலா, அதனால் எது கிடைக்கலையோ உஸ்கி சிந்தா நகின் கர்னி சாகிய, அதை பற்றி நம்ம வருத்தப்படக்கூடாது. ஜோ மிலா, எது கிடைக்குதோ உசே அப்னா மான் லேனா சாகியே, அதை நம்ம வந்து ஏற்றுக்கணும். பாயி கே பச்சோன்கோ அப்னா சமஜ்கர் பியார் கர்னா சாகியே, அதாவது தம்பியோட குழந்தையே தான் குழந்தையா நினச்சி அன்பு செலுத்த வேண்டும் அப்படின்னு அவர் நினச்சாரு. துர்கட்னா, விபத்து. ஏக் தின் மனோகர் சத்து பர் கேள் ரகாத்தா, ஒரு நாள் சத்துன மொட்டை மாடி, ஒரு நாள் மொட்டை மாடியில் மனோகர் விளையாண்டுட்டு இருக்கான். தப்பு ஏக், அப்பொழுது ஒரு பதங் கடுக்க கர்கே சஜ்ஜே பர் ஆகிரா, பட்டம் வந்து அருந்து வீட்டோட பால்கேனியில் வந்து விழுகுது. சஜ்ஜே அப்படின்னா பால்கேனி. உசே பெஹட்னே கி கோஷிஷ் மேன், அதை பிடிக்கும் முயற்சியில் மனோகர் கா பைர் ஃபிசல் கயா, அதை பிடிக்கிற முயற்சியில் மனோகரோட கால் வந்து வழுக்கி விழுந்துருது. வ முடேரே கோ பெஹட்கர் லட்கனே லகா, அவன் வந்து அந்த காம்பவுண்டு வாழை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கான். முடேரேனா அந்த எட்ஜில் இருக்கும்ல, அந்த வாழை, அந்த மாடியில் இருக்கிற எட்ஜை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கான். வஹ் மதத் கேலியே தாயி தாயி சில்லானே லகா, அவன் ஹெல்ப்புக்காக பெரியம்மா பெரியம்மான்னு கத்துறான். ராமேஸ்வரி மனோகர்கோ பச்சா சக்தி தி, ராமேஸ்வரி மனோகரை காப்பாற்ற முடியும். லேக்கின் ஆனால் உஸ்னே மனோகர்கோ நகின் பச்சாயா, ஆனால் அவங்க மனோகரை காப்பாற்றலை. மனோகர் ஊப்பர் சே ஜமீன் பர் கிர் கயா, மனோகர் மேலேந்து கீழே விழுந்துடுறான். ராமேஸ்வரி ஏ தேக்கர் பேகோஷ் ஹோ கயி, ராமேஸ்வரி இதை பார்த்ததும் மயக்கமாயிடுறாங்க. மன் பதலா, மனமாற்றம். ராமேஸ்வரி ஏக் சப்தாஹ் தக், ராமேஸ்வரி ஒரு வாரம் வரை புக்கார் சே பேகோஷ் படி ரக்கி, அதை நினச்சி ராமேஸ்வரிக்கு மயக்கமே வந்துடுது. அதை பார்த்தோன்னே அவங்க ஒரு வாரம் அப்படியே மயக்கத்திலே இருக்காங்க, நினைவில்லாமல். வக் பச்தா ரஹி தீக்கி, அவங்க என்ன நினச்சாங்கன்னா, மைனே மனோகர்கோ நகின் பச்சாயா, நான் தான் மனோகரை காப்பாற்றலை, என்னால் தான் மனோகருக்கு இப்படி ஆயிடுச்சின்னு அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. கோஷ் ஆனே பர் ராமேஸ்வரினே பூச்சாக்கி, மயக்கம் தெளிஞ்சதும் ராமேஸ்வரி என்ன கேட்குறாங்கன்னு, மனோகர் கைசாக, மனோகர் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்குறாங்க. ராம்ஜிதாஸ் போலேக்கி, ராம்ஜிதாஸ் சொல்கிறார், உஸ்கி டங் உகட் கயி தி, அவனோட கால் தான் பிசைக்கிடுச்சு.
பிட்டா தி கயி, அவன் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு. அப் வக அச்சாக, இப்போ அவன் நல்லா இருக்கான். மனோகர் வகான் லாயா கயா, மனோகர் அங்கே அழைத்து வரப்பட்டான். ராமேஸ்வரி நே உஸ்கோ பியார் சே கலே லகாயா, ராமேஸ்வரி அவனை அன்பா தவிக்கிறாங்க. மனோகர் அவர் சுன்னி தோனோன் ராமேஸ்வரிக்கு ஜான் ஹோகையே, மனோகரும் சுன்னி 2 பேரும் ராமேஸ்வரிக்கு இப்போ உயிராக மாறிட்டாங்க. விசேஷத்தா, மான் கி மம்தா அனோக்கி சீஸ் ஹை, அம்மாவின் அன்பு வந்து யூனிக், அனோக்கின யூனிக் தனித்துவமானது. மா ஹர் கிசி பச்சைக்கோ, அம்மா வந்து ஒவ்வொரு குழந்தையும் அப்னா பச்சா சமஜ்னே வாலி நாரிகை, தனது குழந்தையாக கருதுபவள். ஏஹி பாத், இந்த விஷயமே இஸ் கஹானி மேன் பத்தாயி கயிகை, இந்த கதையில் கூறப்பட்டுள்ளது. இதுதான் தாயி சாராஞ்சி. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், எக்ஸாமுக்கு வர சான்ஸ் இருக்குது. இதை நல்லா படிச்சுக்கங்க. இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், सब्सक्राइब பண்ணுங்க. आपको बहुत बहुत धन्यवाद. ऑल दी बेस्ट. Yeah.